அக்குள் அர்க்காத்தில் இருந்து கரெக்டாக வச்சு பார்த்துங்க, சென்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நார்மலாக எல்லாம் தைக்கிற மெத்தடு தான். பட் என்ன பிரச்சனை வருதுன்னாக்கா, சின்னது பெருசு வருதுன்னு பிரச்சனை வருது இல்லையா? அது எதுக்கு வருதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் பீஸை வந்து இழுத்துடுறீங்க. ஸோ ஸ்லீவ் பீஸை நிறைய பேர் வந்து இழுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இழுக்காமல் லூஸ் கொடுத்து தைக்கணும். இந்த பீஸ் தான் இழுக்கணும், பாடி பீஸ் தான் இழுக்கணுமே தவிர ஸ்லீவ் பீஸை வந்துட்டு இழுக்கவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். இந்த கீழே இருக்கிற பாடி துணி மட்டும் லைட்டாக இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு தைக்கணும். மேலே இருக்கிற துணியை குளிர் விட்டு தைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி ஒரே மெஷர்மெண்ட் தைச்சிட்டு வரணும். நீங்கள் வந்து சில பேர் 1/2 இன்ச் தைப்பீங்க, சில பேர் 1/2 இன்ச்சை விட 1 பாயிண்ட் கம்மியான அளவுலையும் தைப்பீங்க. ஸோ உங்களுக்கு எப்படியோ, ஆனால் ஒரே அளவு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே அளவு தைக்கணும். முக்கியமாக கை துணியை வந்துட்டு லூஸ் கொடுத்து தைக்கணும், குளிர் விட்டு தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். பாடி பீஸ் வந்து கொஞ்சம் டைட் பண்ணி தான் தைக்கணும். அதை டைட் பண்ணின்னு சொன்னால்